வணக்கம், வெல்கம் டு மேன் வித் மிஸ்டர் உல்ஃப். அமரன் படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகுது. 300 கோடிக்கு மேலே கலெக்ஷன் வேறு எடுத்துருக்குது. எல்லா பக்கமும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான். ஆனால் ஒரு சில பக்கம் இருந்து அந்த படத்துக்கு எதிர்ப்பு வந்திருக்கு. ஸோ என்னென்ன பிரச்சனை இதை சுற்றி வந்துட்டு இருக்குதுங்கிறது வந்து இந்த வீடியோவில் கொஞ்சம் ஷார்ட்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிரச்சனை என்னென்னா, இந்த படம் வந்து முகுந்த் வரதராஜரோட பெர்ஸ்பெக்டிவில் மட்டும்தான் எடுத்திருக்கிறதால அங்கே இருக்கிற காஷ்மீர் மக்கள் வந்து படுற கஷ்டத்தையும் அவங்க எல்லாருமே தீவிரவாதிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் வந்து இந்த படம் மூலிமா வந்திருக்கு. பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அங்கே இருக்கிற எல்லா மக்களுமே தீவிரவாதிகள் கிடையாது. ஸோ அங்கே இருக்கிற மக்கள் எதுக்காக போராடுறாங்க, ஏன் அந்த நம்ம பார்த்துருப்போம் படத்தில் இந்த கல்லெல்லாம் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. போலீஸ் வந்தவுடனே சிஆர்பிஎஃப் அவங்க யார் உள்ளே வந்தாலுமே இந்த கல் எடுத்து அடிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் பண்ணுவாங்க. அவங்களாம் தீவிரவாதிகளான்னு கேட்டால் கிடையாது, அங்கே இருக்கிற பொதுமக்கள் தான். ஸோ ஏன் அவங்க அதெல்லாம் பண்ணுறாங்கங்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. ஸோ நம்ம ஃபுல் கதையுமே நம்ம இதில் பார்க்க போகிறதில்ல. பட் ஏன் எதனால் இதெல்லாம் நடக்குது, அதோட இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அதுலங்கிறது மட்டும் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை நான் டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிடுறேன். அமரன் படம் எனக்குமே பிடிச்சிருந்தது. அந்த லவ் போர்ஷன் ஆகட்டும், ஒரு பேட்ரியாட்டிக்காக காமிக்கும் போது ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்குமே அது பிடிச்சிருந்தது தான். பட் என்னென்னா, இந்த வீடியோவில் வந்து இது காஷ்மீரோட இன்னொரு பக்கம் இருக்குது இல்லையா, அதை பற்றி பேச போகிறோம். ஸோ அதில் கொஞ்சம் மிலிட்ரி சம்மந்தப்பட்ட ஒரு சில கருத்துக்களும் வரும். அதனால் எதுவும் இது அவங்களுக்கு எதிரானதாவோ நம்ம இந்தியன் ஆர்மிக்கு எதிரானதாவோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் பார்க்க வேண்டாம். அங்கே ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்குது, இதை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத ஒரு சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோ தான் இது. உள்ளே போகலாம். ஓகே, காஷ்மீரோட ஹிஸ்ட்ரி என்ன, காஷ்மீர் எப்படி வந்து இந்தியா கூட வந்து இணைஞ்சாங்கிறத பற்றி ஒரு ஃபுல் வீடியோ வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி யூடியூப் சேனலில் போட்டிருக்காங்க. நான் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை பாருங்கள். ஸோ நம்மளும் அதை சொல்லி இது பண்ண வேண்டாம். மெயின் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற போராடுற எல்லாரும் அவங்க எங்களுக்கு தனி நாடு வேணும், காஷ்மீருங்கிறது தனி நாடு வேணுங்கிற மாதிரியும், ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்துங்க, நாங்கள் எங்களை யார் ரூல் பண்ணணும், இந்தியா கூட நாங்கள் ஜாயின் பண்ணுறதா, பாகிஸ்தான் கூட நாங்கள் ஜாயின் பண்ணுறதா, இல்லை நாங்கள் தனி நாடாக இருக்கணுங்கிறத நாங்கள் டிசைட் பண்ணிக்கிறோம், ஸோ எங்களுக்கான ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்துங்க, இந்த மாதிரி கேட்டு அங்கே இருக்கிற மக்கள் வந்து நிறைய பேர் போராடுறாங்க. காஷ்மீரில் இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, AFSPA ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட். இந்த ஆக்ட் ஆக்சுவலாக என்ன பண்ணுதுன்னா, காஷ்மீரில் இருக்கிற நம்ம இந்தியன் ஆர்மிக்கும் சரி, அங்கே இருக்கிற CRPF போலீஸஸ்க்கும் சரி ஒரு ஸ்பெஷல் பவர் கொடுக்குது. அங்கே இருக்கிற எல்லா ஆர்ம்டு சோல்ஜர்ஸ்க்குமே ஒரு பவர் கொடுக்குது. என்ன அப்படின்னா, இப்போ அங்கே இருக்கிற லோக்கல் காஷ்மீரி பீப்புள்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து இப்போ இவங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, அவங்கள என்கொயரி பண்ணணும்னா டேரெக்டாக எந்த ஒரு வாரண்ட்டும் இல்லாமல் அவங்க போய் அவங்கள என்கொயரி பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டை சோதனை பண்ணணுன்னாலும் சரி, எல்லா அத்தாரிட்டியுமே இவங்களுக்கு இருக்குது. அவங்க எதுவும் கொஸ்டின் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் அங்கே இருக்குது. அது போக அவங்க டைரெக்டாக வந்து ஆக்சுவலாக சுட்டு கொல்லலாம் அங்கே இருக்கிறவங்கள. இது என்னென்னா, தீவிரவாதம் வளரக்கூடாதுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஆக்ட் தான். பட் ஆனால் அங்கே இருக்கிற போலீஸ் ஆகட்டும், மிலிட்ரி ஆகட்டும், இதை வந்து நிறைய மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து இதில் இன்வால்வ் ஆகி விசாரித்தப்ப ஆக்சுவலாக 70,000க்கு மேலே பீப்புள்ஸ் வந்து அங்கே வந்து கொல்லப்பட்டிருக்காங்கங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து அவங்க சொல்கிறாங்க. கவர்மெண்ட் சைடில் இருந்துமே அஃபீஷியலாக என்ன சொல்கிறாங்கன்னா, 47,000 பேர் வந்து இப்போ வரைக்கும் இறந்துருக்காங்கங்கிற மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்துமே சொல்கிறாங்க. பட் அந்த 47,000 பேருமே தீவிரவாதிகள் தானா அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ அதில் ஏகப்பட்ட சிட்டிசன்ஸும் இன்னசென்ட் பீப்புளுமே இறந்துருக்க வாய்ப்பு இருக்குது. அது போக அந்த ரிப்போர்ட்லேயே இவங்க தான் பண்ணாங்கன்னு அவங்க நேம் மென்ஷன் பண்ணி சொன்னாலுமே அவங்க மேலே இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கப்படலைங்கிறது தான் அங்கே இருக்கிற மக்களோட கோபத்துக்கு ஒரு பெரிய ரீசனாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து நம்ம இந்திய இராணுவமாகட்டும், CRPF வீரர்களாகட்டும், அவங்கெல்லாம் இன்னும் என்னென்னலாம் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் ஒரு சில சேனலில் வந்து வீடியோவாக போட்டிருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா வீடியோவுமே பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை.